சைராம், என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கவில்லை என்று என்னிடம் புலம்பிக் கொண்டே இருப்பாய். எல்லா நிமிஷத்திலையுமே எனக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்கவில்லை, எல்லா நேரத்திலும் எனக்கு மட்டும் ஏன் சோகங்கள் நடக்கிறது, வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும், எல்லோருக்கும் என் கூட பிறந்தவரும் நல்லா இருக்க வேண்டும், என்னுடைய கணவனுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் மற்றவர்கள் தான் எனக்கு நல்லது நடக்கவில்லை நினைக்கவில்லை என்றால் என் தெய்வம் நீங்களும் எனக்கு எந்த ஒரு விதத்திலும் நல்லது என்ற ஒன்றை நினைக்கவே இல்லை என்று நீ என்னிடம் கேட்கிறாய். அம்மா, உனக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேதிகளையும் குறித்து வைத்திருப்போம். இது உனக்கு மட்டும் அல்ல, பொதுவாக இந்த பூமியில் பிறந்திருக்கும் எல்லாருக்குமே சரிதான். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொன்று நடக்க வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானித்தபடிதான் எல்லாமே நடக்கும். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் எல்லோருமே இப்பொழுதே நடக்க வேண்டும், எப்பொழுதே நடக்க வேண்டும் என்று ஒத்த காலில் நிற்கிறார்கள். என்னிடம் சண்டை போடுகிறார்கள். அவரவர்கள் வேண்டும் தெய்வத்திடம் சண்டை தான் நடக்கிறது. அதே போலதான் நீயும் என்னிடம் சண்டையை தான் போடுகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் இன்றோடு கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. நாளை விடிய போகும் விடியல் ஆனது நிச்சயமாகவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் நீ சந்திப்பாய். இதில் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், இதெல்லாம் சொல்கிறாரே, இதெல்லாம் நடக்குமா, இந்த விஷயமெல்லாம் கண்டிப்பாக நடக்குமா என்ற சந்தேகம் இருந்தால் பொறுத்திருந்துதான் நீ வேடிக்கை பார்க்க வேண்டும். இத்தனை நாள் எப்படி நீ பொறுத்திருந்தாயோ அதே போலவே பொறுத்திருந்துதான் நீ வேடிக்கை பார்க்க வேண்டும். ஏனென்றால் சிலருக்கு சொல்லலாம், ஆனால் சிலருக்கு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அவர்கள் அவசரப்படுவார்கள், நான் சொல்வதை காதில் வாங்க மாட்டார்கள். அவர்கள் காதில் வாங்காததினால்தான் சில பிரச்சனைகளே வந்திருக்கும். ஆனால் தெய்வத்தின் மீது பழியை போடுவார்கள். எதுக்குத்தான் தெய்வம் என்ன இந்த அளவுக்கு சோதிக்குதுன்னே தெரியலையே அப்படின்ட்டு. ஆனால் நான் உனக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன். இத்தனை நாள் இத்தனை வருஷம் பொறுமையாக இருந்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் நாளை காலையிலிருந்து அற்புதங்கள் நடக்கும் என்று சொன்னால் நீ நம்புவாயா? நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, அதுதான் உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் 2 நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. ஒரு விஷயமெல்லாம் அல்ல, 2 விஷயங்கள், சரியாக 2 விஷயங்கள் நடக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்று ஒன்று புதிதாக வரத்தான் போகிறது. புரிகிறதா தங்கமே? சந்தோஷம் என்ற ஒன்று புதிதாக வரப்போகிறது. 1000 சொல்லலாம், இது மாதிரி தான் ஏற்கனவே சொன்னீங்க, என்ன வந்துச்சா என்று. ஆனால் இந்த முறை தவறவே தவறாது. உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிச்சயமாகவே வரும். இதில் உனக்கு குழப்பமோ சந்தேகமோ எதுவுமே வேண்டாம். இப்படி தான் சொன்னீங்க, ஆனால் நடந்துச்சா, அதே போல் இதுவும் நடக்காது அப்படின்னு நீ நினைக்கவே வேண்டாம். ஏனென்றால் இப்பொழுது நான் சொல்லும் விஷயம் கண்டிப்பாகவே நடக்கும். அதுவும் நாளை காலை, 2 நாள் கழித்து 3 நாள் கழிச்சுன்னு நான் சொல்லலை. உடனேயே நாளை காலையே அந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன விஷயம் நடக்க போகுது சாயி? என்னமோ விஷயங்கிறீங்க, ஆனால் அது என்ன விஷயம் நடக்க போகுது சாயி என்று நீ கேட்கும் ஆர்வம் எனக்கு புரிகிறது. சாய் மீது நம்பிக்கை வைப்பதா இல்லை வைக்க வேண்டாமா என்று உனக்கு இன்றுமே புரியவில்லை. சாய் மீது நம்பிக்கை வைப்பதும் நம்பிக்கை வைக்காமல் இருப்பதும் உங்களுடைய இஷ்டம். நீங்கள் நம்பிக்கை வைத்தால் நான் இதுதான் செய்கிறேன், இந்த விஷயம்தான் செய்கிறேன் என்பது உங்களுக்கு முன்பே தெரிய வந்துவிடும். ஆனால் என்னை நம்பாத பொழுது எப்படி அதெல்லாம் தெரிய வரும்? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னுடைய தங்கமான பிள்ளையே, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பொழுதும் ஏதேதோ யோசனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருந்தாய். ஒவ்வொரு தேடல்களும் உனக்கு தேடினாயை தவிர கிடைக்குமா என்ற ஏக்கமே மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய விஷயங்களை தேடுகிறாயே தவிர ஒன்றுமே கிடைக்கவில்லை. அதனால்தான் தெய்வத்தை நம்புவதா வேண்டாமா என்ற ஒரு வெறுப்பே உன்னுடைய மனதுக்குள் வந்தது. ஆனால் நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நாளை நடக்கப் போகும் விஷயங்கள் ஆனது நடக்கப் போவது
நடக்கப் போவது தான். இதில் எந்த ஒரு சிறிய சந்தேகமோ குழப்பமோ உனக்கு எப்பொழுதும் வேண்டவே வேண்டாம். குழப்பிக்கொண்டே இருந்தீர்களானால் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் அழகாக நடக்காது. ஒரு தெய்வம் உங்களுடைய கண்ணுக்கு நேராக வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறது, இந்த விஷயம்தான் நடக்கும், இந்த விஷயம்தான் நடக்கும் என்று சொன்னால் கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்கள். அப்பொழுதுதான் இன்பம் என்று ஒன்று உங்களுடைய வாழ்க்கையிலேயே பிறக்கும். தங்கமே, நல்லது என்று சொன்னது என்ன தெரியுமா? கடனால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் துவண்ட நிலைமையில் இருக்கிறாய். பணம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு உன்னை கஷ்டமே படுத்துகிறது. அந்த பணம் எல்லாமே நீ நல்லதற்காகத்தான் தெய்வத்திடம் கேட்கிறாய். தெய்வமே, எனக்கு பண உதவி செய்யுங்கள், நான் கஷ்டப்படுகிறேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று நீ தெய்வத்திடம் நல்லதற்காகத்தான் கேட்கிறாய். ஆனால் தெய்வமானது உன்னை சோதிக்கும் பொழுது தெய்வத்தின் மீதும் உனக்கு விரக்தி வருகிறது. விடு. உன்னுடைய வாழ்க்கையில் 2 நல்ல விஷயங்கள். ஒன்று, கடனானது நாளையிலிருந்து இதுவரைக்கும் அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டாய் அல்லவா, இனிமேல் அடைக்க ஆரம்பிப்ப. அதற்கு பிறகு நிம்மதியே இல்லாமல் ஏதேதோ அடுத்த பெண்களால் உனக்கு தொந்தரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருந்ததல்லவா, இனிமேல் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது. ஒன்று, கடன் அடைக்கப்படும். இன்னொன்று, அடுத்த பெண்களால், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாலேயோ இல்லை உறவுகளால் இருக்கிறவங்களாலேயோ பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது. அந்த பிரச்சனையெல்லாம் போகும். பெண்ணால் வரும் பிரச்சனைகள் அனைத்தும் முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் அடைக்கவே முடியாமல் இருந்த கடனானது படிப்படியாக அடைத்து தரப்படும். எதுவுமே நான் பேச்சுக்கு சொல்லவில்லை. நம்பிக்கையோடு இருங்கள். எதுவாக இருந்தாலும் நான் சொன்னால் செய்வேன். எதுவாக இருந்தாலும் நல்லதுக்குத்தான் நான் சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் தெய்வம் உன்னை அழிப்பதற்காக செல்லவில்லை, உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் நடக்கும் விஷயத்தையும் தான் சொல்கிறது என்று நம்புங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். யோகம் என்ற ஒன்று அவ்வளவு சுலபமாக யாருக்கும் யாருடைய வீட்டுக்கும் வராது. ஆனால் யோகம் உன்னை தேடி உனக்கு கட்டாயமாகவே வரக்கூடிய நாள். இதுவரைக்கும் அதிகமான தடங்கல்கள் உன்னுடைய வாழ்க்கையில், தடுமாற்றங்கள், இது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. நீ எப்பொழுதுமே என்னை பார்க்கும் பொழுது கேட்ட ஒரே ஒரு விஷயம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு தடங்கள், இவ்வளவு தடுமாற்றங்கள்? எத்தனையோ விஷயங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஏன் என்னால் மட்டும் எதையும் சாதிக்க முடியவில்லை? அடுத்தவர்கள் சாதிப்பதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வயதா அது? அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு இருக்கும் வயதா இது? ஏன் என்னை இந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளை என்று கூட பார்க்காமல் இந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்பது. நீ கேட்ட அனைத்து விஷயத்திற்கும், நீ கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதில் கொடுத்து விட்டேன். எல்லாமே உனக்கு அமோகமாக நடக்கும் என்று வாக்கு கொடுத்து விட்டேன். இதற்குமே நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். நிம்மதியாக தூங்கு, நிம்மதியாக சாப்பிடு, நிறைய சாப்பிடு, நிறைய நேரம் தூங்கு, சரியான நேரத்தில் தூங்கு, சரியான நேரத்தில் எந்திரி, உன் வேலையை பாரு, நல்லதே நடக்கும். இவ்வளவு தூரம் வந்து இறங்கி வந்து இவ்வளவு அமைதியாக என்னுடைய மனதில் உன் மீது அதிக கோபம் உள்ளது. காரணம், நீ செய்த சில விஷயங்கள் தான். என்னென்ன விஷயம் என்றால், அதிகமான கோபங்கள், அதிகமாக மன உளைச்சல்கள், என் மீது நம்பிக்கை இல்லாதது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னடா இந்த பிள்ளை இவ்வளவு தூரம் நம் சொல்லி கேட்கவில்லையே என்று வருத்தப்படுகிறேன். அதெல்லாம் இருந்தாலும் உனக்கு இவ்வளவு தூரம் இறங்கி வந்து இவ்வளவு தூரம் உன்னிடம் பேசி உனக்கு புரிய வைத்து உன்னை தாளாட்டி உன்னை தூங்க வைக்கிறேன் பார். அதுதான் நான் சாய், உன்னுடைய அப்பா. என்னை நீ அப்பாவாக பார், தெய்வமாக அப்புறம் பார். அப்பாவாக பார்க்கும் பொழுதுதான் உரிமைகளானது அதிகமாக இருக்கும். அப்பாவாக பாருங்கள், எல்லாமே நல்லது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் இருப்பேன். சதா சர்வகாலமும் ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்தையும்
செய்து கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு எல்லா விதத்திலேயும் ஏற்றங்களாகவே கொடுத்து கொண்டு வாழ வைப்பேன். அமைதியோடு வாழு, கோபத்தை குறைத்துக்கொள், நிம்மதியை எப்பொழுதும் கையாளு. நிறைய நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகத்தையே சந்தித்தாய். இனிமேல் துரோகம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்காது, நல்லதுகள் மட்டும் இருக்கும். சந்தோஷமாக இரம்மா. ஓம் சாய்ராம்.